ओम नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपतायने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगता मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोऽभिहा कान्त राधाकान्त नमोऽस्तुते दप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 13 திருதராஷ்டிரன் துறவு பதம் 16 படிக்கலாங்களா மாதாஜி? படிக்கலாம் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। युधिष्ठिरो लब्धराज्यो दृष्ट्वा पौत्रं कुलं तरन् प्रातृभिर्लोकपालाभैर्मुमुते परया श्रिया। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 19 இல்லையா மாதாஜி? இல்லங்க 16 தானா? சரி சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்ப பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ராஜ்யத்தை கைப்பற்றிய பின் அவரது உயர்ந்த பரம்பரை வழக்கத்தை தொடரக்கூடிய சக்தியுள்ள ஒரு பேரனை கண்ட யுதிஷ்ட மகாராஜன் அமைதியாக ஆட்சி பெற்றார். மேலும் பொதுமக்களை நன்கு நிர்வகிக்கக்கூடியவர்களான அவரது இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்புடன் அவர் சாதாரணமான ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வந்தார். பொருள் யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இருவரும் குருட்சேத்திர யுத்தத்தின் துவக்கத்திலிருந்து மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருந்தனர். சொந்த உறவினர்களை போரில் கொல்ல அவர்கள் விரும்பவில்லை என்ற போதிலும் அதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத விருப்பமாக இருந்தது என்பதால் கடமைக்காக அதை அவர்கள் செய்ய வேண்டியதாயிற்று. போருக்கு பின் அதில் நிகழ்ந்த பெரும் சேதத்தை குறித்து யுதிஷ்டர் வருந்தினார். பாண்டவர்களுக்கு பின் குரு வம்சத்தை தொடர்வதற்கு அநேகமாக யாருமே இருக்கவில்லை. யுதிஷ்டரின் மருமகளான உத்தராவின் கர்ப்பத்திலுள்ள குழந்தைதான் எஞ்சியுள்ள ஒரே நம்பிக்கையூட்டும்படியாக இருந்தது. அவரும் அஸ்வத்தாமனால் தாக்கப்பட்டார். ஆனால் பகவானின் கருணையால் குழந்தை காப்பாற்றப்பட்டது. எனவே யுதிஷ்ட மகாராஜன் மாயையும் தற்காலிகமான பௌதீக இன்பத்தில் பற்றற்றவராக இருந்த போதிலும் தொல்லைகள் அகன்று ராஜ்யத்தில் அமைதி ஏற்பட்ட பின் எஞ்சியுள்ள ஒரே குழந்தையான பரீட்சித்தை கண்ட அவர் திருப்தி அடைந்து சுமை குறைந்ததாக எண்ணினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எப்பவுமே ராஜாக்களுக்கு வாரிசுகள் ரொம்ப முக்கியம். தனக்கு அடுத்து தன்னை போலவே நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்த நல்ல வாரிசை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில இங்க குருச்சேத்திர போர்க்களம் முடிந்தவுடன் அங்க எல்லாரும் கொல்லப்படுறாங்க. ஈவன் உத்திரையின் வயிற்றில் இருக்கிற பரிஷித்து மகாராஜாவுக்கு கூட அஸ்வத்தாமனால ஆபத்து ஏற்பட்டது. அப்போ பகவானால் அஸ்வத்தாமனோட அஸ்திரம் செயலிழக்கப்பட்டு பரிஷித்து மகாராஜா காப்பாற்றப்பட்டார். அதனால யுதிஷ்டர் இங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறார். தனக்கு பின்னல் தன்னுடைய நாட்டின் அந்த அரசாளும் உரிமையை ஏற்றுக்கொண்டு யுதிஷ்டர் நல்ல விதமாக செயல்படுவார் அப்படிங்கறதுல அவருக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இப்ப ஜோதிடம் பாக்குறாங்க. ஜோதிடத்துல அவர் எவ்வாறு இருப்பார்
அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு ராஜாக்கள் அதையெல்லாம் கம்பேர் பண்ணி சொன்னாங்க. இவரு மாதிரி இருப்பாரு, சிபி சக்கரவர்த்தி மாதிரி இருப்பாரு, அவர் தாத்தா அர்ஜுனன் மாதிரி இருப்பாரு, நல்ல குணத்துடனும் போர்லயும் சிறந்து விளங்குவார், நாட்டு மக்களை நல்லா பாதுகாப்பார், கடைசியில அவருக்கு மரணம் கூட எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. 7 நாட்கள்ல அவர் ஒரு பாம்பு தீண்டி இறப்பார் அப்படின்னு. அடுத்தது பதம் 17. ஏவம் கிருஹேஷு சக்தானாம் பிரமத்தானம் தத் ஈஹயா அத்யக்ராமத்த விக்னாத கால பரம துஷ்ரத. படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க மாதாஜி. ஏவம் கிருகேஷா சத்தானம் பிரமத்தானம் தத் ஈகயா அத்யக்ராமத்த விக்னாத கால பரமதுத்தரா. பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. குடும்ப விவகாரங்களில் திடீர் தீவிரப்பட்டு கொண்டு அச்சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்திருப்பவர்களை வெல்ல முடியாததான நித்திய காலம் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை வென்று விடுகிறது. பொருளுரை. நான் இப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எல்லாம் சரியாக நடக்கின்றன. என்னிடம் போதுமான சேமிப்பு தொகை உள்ளது. இப்பொழுது என் குழந்தைகளுக்கு பொதுவான சொத்தை என்னால் கொடுக்க முடியும். நான் இப்பொழுது வெற்றியடைந்தேன். கடவுளை நம்பியுள்ள ஏழை பிச்சைக்காரர்களான சன்னியாசிகள் என்னிடம் பிச்சை கேட்க வருகின்றனர். எனவே பரமபுருஷனை விட நான் பெரியவனானேன். இவனையே காலம் உருண்டோடுவதை காண கண்ணில்லாதவனாக உள்ள தீவிரப்பட்டு கொண்டுள்ள குடும்பத்தனை கவர்ந்து கொள்ளும் சில எண்ணங்கள் ஆகும். நமது ஆயுட்காலம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பரமனின் முடிவுக்கு எதிராக ஒரு வினாடியும் அதை அதிகரிக்க எவராலும் முடியாது. இத்தகைய மதிப்பைந்த காலத்தை குறிப்பாக மனிதர்கள் ஜாக்கிரதையாக செலவிட வேண்டும். ஏனெனில் கடினமான உழைப்பால் சம்பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்களை கொடுத்தாலும் நமக்கு தெரியாமல் செலவிடப்பட்ட ஒரு நொடி பொழுவதை கூட நம்மால் திரும்ப பெற இயலாது. 84 வகையான உயிரினங்களிடையேயான தொடர்ந்து பிறவி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதே வாழ்வின் முடிவான நோக்கமாகும். இதற்காகவே வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் செலவிட வேண்டும். பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை உட்பட்டதே ஜட உடலின் ஜீவராசியின் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகும். இல்லையெனில் ஜீவராசி நித்தியமானவன். அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இப்பிரச்சனையை மூடர்கள் மறந்து விடுகின்றனர். வாழ்வு பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை அவர்கள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. காலம் விரயமாகிக் கொண்டிருப்பதையும் வாழ்நாள் குறைந்து வருகிறது என்பதையும் பெரும் பிரச்சனைகளான பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்பதையும் அறியாமலே அவர்கள் தற்காலிகமான குடும்ப விவகாரங்களில் ஆழ்ந்துள்ளனர். இது மாயா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பகவானுடைய பக்தி தொண்டில் விழிப்புடன் இருப்பவர்கள் மீது இத்தகைய மாயை செயற்படாது. யுதிஷ்டரும் அவர் சகோதரர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு மாயான இந்த ஜட உலக சுகத்தில் மிக குறைவான கவர்ச்சியே இருந்தது. ஏற்கனவே நாம் விளக்கியதை போல் யுதிஷ்டர் மகாராஜன் பகவான் முகுந்தனின் முக்தி அளிப்பவர் தொண்டில் நிலை பெற்றிருந்தார். எனவே சுவர்க்க லோகங்களில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் கூட அவருக்கு கவர்ச்சி ஏற்படவில்லை. ஏனெனில் பிரம்மலோகத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியில் கூட நிலையற்றதும் மாயமானதாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஜீவராசி நித்தியமானவன் என்பதால் பர்வ யோமம் எனப்படும் பகவானின் நித்தியமான ராஜ்யத்தில் மட்டுமே அவனால் மகிழ்ச்சியாக வாட முடியும். அங்கு வென்றவன் தொடர்ச்சியான பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை கொண்டு இவ்வுலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. எனவே நித்தியமான ஜீவராசிக்கு நித்திய வாழ்வு என்னும் உத்தரவாதத்தை அளிக்காத எத்தகைய பௌத்திக இன்பமும் மாயமானது மட்டுமே ஆகும். இதை அறிந்தவர் உண்மையில் கட்டறிந்தவர் ஆவார். இத்தகைய கட்டறிந்த ஒருவர் பிரம்மசுகம் அல்லது பரமானந்தத்தை அடையும் நோக்கத்திற்காக எவ்வளவு பௌதிக சுகத்தையும் திறக்க தயாராக இருப்பார். உண்மையான ஆன்மீகிகள் இத்தகைய பரமானந்தத்தில் பசிமிகுந்தவர்களாக இருப்பார்கள். உணவை தவிர மற்ற சுகபோகங்களையும் அளித்தாலும் பசித்திருப்பதை திருப்திப்படுத்த இயலாது. அதே போலவே நிச்சயமான பரமானந்தத்தில் பசி கொண்டிருப்பவன் எவ்வளவு பௌதிக இன்பத்திலும் திருப்தி அடையவே மாட்டான். எனவே இப்பதத்தில் அளிக்கப்பட்டுள்ள உபதேசங்கள் யுதிஷ்டர் மகாராஜன், அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோருக்கும் பொருந்தவனை அல்ல. இவை திருதராட்சரி போன்றவர்களுக்கு உரிமையாகும்.
அவருக்கு உபதேசம் செய்வதற்கு விதுரர் முக்கியமாக வந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இங்க நம்மளுக்கு எல்லாம் சரியா இருக்கு. இந்த ஜட உலகத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அரசியல்வாதி இருக்காங்க என்னை காப்பாத்துறதுக்கு. அப்போ பரமபுருஷரை விட நான் பெரியவனாகி விடுவேன் அப்படிங்கிற எண்ணம் கூட சிலருக்கு இருக்கு. ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டானா யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாத்திகவாதி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், கடவுள் எல்லாம் கிடையாது. ஒரு நாத்திகவாதி ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நீ பிச்சை எடு, திருடு, இல்ல நீ அடிச்சு பிடிச்சு எப்படியாவது நீ நல்லா வாழலாம். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. முந்தின ஜென்மமோ இல்ல அடுத்த ஜென்மமோ இல்ல பாவ வாழ்க்கையோ எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு நாத்திகவாதி எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி மூடர்கள் மக்களை இப்ப தவறான பாதையில் வழி நடத்தி அவங்க பாவத்துக்குள்ளாகிறாங்க. நிறைய மூடர்கள் இந்த நவீன யுகத்துல நாத்திகவாதிகளா இருந்துகிட்டு இந்த மாதிரிதான் சொல்றாங்க, எப்படி வேணா வாழுங்க, மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் போயிடுச்சுங்க, அவ்வளவுதாங்க. அதனால நீங்க திருடலாம். நெய் அந்த காலத்துல நெய்யும் பாலும் ரொம்ப ஒரு அரிதான பொருளாமா. அப்ப நெய்யுண்டு வாழ வேண்டும் அப்படின்னா நீ வேணா திருடு, கொலை செய்யி, ஒண்ணு பார்க்காத, பாவம் புண்ணியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் நாத்திகன் சொல்லி வச்சிருக்கான். ஏன்னா இப்படி எல்லாம் செய்யும் போது மரணம் அவனை கைவிடாது. எப்படியும் அந்த மரண பயத்திலிருந்து அவன் மேலவே முடியாது. மரணத்துக்கு பிறகு வருகின்ற அந்த வாழ்வின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் ரொம்ப கொடூரமா இருக்கும். மரணத்துக்கு பின்னாடி நாம அனுபவிக்கிறத இப்படி எல்லாம் பேசிட்டு நாம தவிர்க்கவே முடியாது. சில பிரபுபாதர்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, நீங்க சொல்றீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி இருந்தா நீ கடவுளோட லோகத்துக்கு போவேன்னு எல்லாம் சொல்றீங்க, அது எப்படி எனக்கு நம்ப முடியும்? லோகம் அப்படி ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஓகே, சில பிரபுபாதர் கேட்டாராம், அப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? சோ இருந்தாலும் இல்லை என்றாலும் வேதப்படி வாழ்வது நம்மளோட கடமை. அட்லீஸ்ட் நடுத்தரமா இருக்கிறவங்களுக்கு இது, நம்மளுக்கெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் நம்பிக்கையுடன் பகவானை நித்தியமாக ஆராதனை செய்யும் பக்தர்கள் ஆயிட்டோம். அதனால நம்மளுக்கெல்லாம் இந்த இது கிடையாது. இருந்தாலும் இல்லைனாலும் பகவானை வழிபடணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஷோரா நாம நம்புறோம். ஏன்னா நாம குருவை சரணடைஞ்சிருக்கிறோம். குரு மூலமா நிறைய உபதேசங்கள் பெற்று பக்குவமாயிருக்கிறோம். பக்குவப்படாதவர்களுக்கு சில பிரபுபாதர் அந்த பதில் சொல்றாரு. இப்போ காலங்கள் எப்படி போகுது அப்படின்னா, சூரியன் உதயமாகின்றது, மறைகின்றது. இப்படி சூரியன் உதயமாயி மறைந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளும் நம்மளுக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் நம்ம ஆயுட்காலத்தை முழுங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், இப்படி ஆயுள் போய்கொண்டே இருக்கின்றது. ஆனா நம்மளுக்கு போறது தெரியாது. நாம இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நவீன யுகத்துல நிறைய மக்கள் ஜடத்தோட போராடிட்டு இருக்காங்க. இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நான் பெரிய ஆளாகணும், புகழ் வேணும், பதவி வேணும், நிலம் வேணும், மனைவி வேணும், சொத்து வேணும், மகன் வேணும், எத்தனையோ போராட்டங்கள். ஆனா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், டோட்டலா வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அவங்களோட முக்கியமான வேருக்கு தண்ணி ஊத்தாம என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் இழந்துடுறாங்க கடைசியில. ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் இந்த உடல் அழிய போகிறது என்பது பக்குவம் இல்லாம இந்த உடலுக்கான தேவைகள்லயே ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆத்மா அழியாதது, அழியாத ஒன்றை விட்டுட்டு அழியிற ஒன்றுக்காக பாடுபட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து. அப்ப அந்த அழிவில்லாத ஆத்மாக்கு நீ என்ன பண்ணணும், என்ன யோசிச்ச, என்ன கத்துக்கிட்ட, யாரு சரணடைஞ்ச, ஒண்ணுமே தெரியாது. அப்ப பிறப்பின் போது ரொம்ப குழப்பத்தோட அவன் பிறப்பின் போது கிடையாது, இறப்பின் போது ரொம்ப குழப்பம் அடைந்த நிலையில அவன் இறக்குறான். அடுத்த பிறவி அவனுக்கு ரொம்ப கேவலமா அமையுது. அப்ப அவன் ஜென்மம் மிருத்து ஜரா வியாதியில சிக்கி தொடர்ந்து இந்த நிலையிலேயே போராடிட்டு இருக்கான். ஏன்னா 84 லட்சம் உயிர்வாளிகளுக்கு இடையில் இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறதுதான் வாழ்வின் முடிவான நோக்கமாக இருக்க வேண்டும்.
ஏன்னா நான் இந்த ஜீவராசி பிறக்கிறதும் இல்லை இறக்கறதும் கிடையாது. ஆத்மா நித்தியமானது. அது உடலைத்தான் மாத்திக்கிட்டு இருக்கோ தவிர அது பிறக்கிறது கிடையாது. இது மூடர்கள் மறந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையோட பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுங்கிறதே தெரியறது இல்ல. காலத்தை விரயமாக்கி வாழ்நாளை குறைச்சிக்கிட்டு பெரும் பிரச்சனையான இப்பிறப்பு இறப்பு முதுமை நோய் அதுலயே சிக்கிக்கிறாங்க. இதுதான் மாயை. மாயை அப்படின்னா அப்படின்னா ஒன்றுமில்லை, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக புரிந்து கொள்ளுவதுதான் மாயை. இல்லாத ஒன்றை நாம என்ன நினைக்கிறோம், இருக்கிறதா நினைக்கிறோம். அதாவது ஜட உலகம் இருக்கிறது, இதில் நான் நீண்ட காலம் வாழப் போகின்றேன், அதற்காக நான் எல்லா சொத்துக்களையும் சம்பாதிக்கிறேன், நான் அது மூலமா சுகமா இருப்பேன்னு நினைக்கிறோம். ஆனா யாராவது சுகமா இருக்காங்களா? கோடீஸ்வரர்கள்ல இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாருமே துன்பப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் கூட அமைதியா இருப்பான், கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். ஆனா ஒரு கோடீஸ்வரன் படுற பாடு இருக்கு பாருங்க. ஏன்னா அவன் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அவனோட ஸ்டேட்டஸ. அதுக்காகவாவது அவன் சம்பாரிச்சே ஆகணும். ஒரு லெவலுக்கு மேல போக போக அந்த லெவல்ல இருந்து நான் கீழே இறங்கி வரல பாரு அப்படின்னு மக்களுக்கு காட்டுறதுக்காகவாவது அவன் சம்பாரிச்சே ஆகணும். அப்ப மனைவி குழந்தை இந்த மாதிரி மாயினால அட்ராக்ட் ஆகுறான் நிறைய. மனைவிக்காக சம்பாதிக்கிறான், குழந்தைகளை திருப்திப்படுத்த சம்பாதிக்கிறான். கடைசியில அந்த ஆணுக்கு என்ன வாழ்க்கையில நாம சாதிச்சோம் அப்படிங்கிறது இறப்பின் போது நினைச்சு பாக்குறான், ஒண்ணுமே இல்லை, சூன்யமா இருக்கு. இது மாதிரி நிறைய பணக்காரர்களோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். இறக்கும் போது என்னோட வழியை நான் தான் தாங்க வேண்டி இருக்கு. வீட்டுல அவ்வளவு ஆடைகள் இருக்கு, ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற அந்த கவுனத்தான் நான் போட்டுட்டு இருக்கேன். என் கால்ல நான் நடக்க முடியல, எனக்கு வண்டி தள்ள ஒருத்தர் வேண்டி இருக்கு. என்ன நிறைய போயிருக்கு. எனக்கு ஃபுட்டு எனக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள்லாம் செஞ்சு தருவாங்க. ஆனா எனக்கு சாப்பிட சொன்னது டாக்டர் இது மட்டும்தான், அதை மட்டும்தான் நான் சாப்பிடணும். சோ வயது ஆயிட்டா, வயது அப்படின்னா ஜரா, ஜென்மம் மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தரிசனம். அந்த ஜரா வரும்போதுதான் ஒருத்தனுக்கு பயம் வருது. முதுமை வராத வரைக்கும் இளமையில அவன் ஆடாத ஆட்டம் என்னன்னு ஆடுறான். வயது வந்த அப்புறம் தான் அவனுக்கு பயம் வருது. ஏன்னா ஒரு நோயா அட்டாக் ஆகுது, பலவிதமான நோய்கள் அவனுக்கு வருது. அந்த நோய்கள் தாக்கும் போது, முதுமை வரும்போது, இயலாமைங்கிறப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை நாம என்ன சாதிச்சோம், இனி எங்க போக போறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறது இல்லை. அப்பவும் யோசிக்கிறான், எங்க போக போறோம், அதாவது இறப்புக்கு பின் எங்க போறோம். அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. சொர்க்கலோகம், நகர்லோகம், 14 லோகங்கள், பூர்புவஸ்வ, சத்தியலோகம், ஜனர்லோகம், புவர்லோகம், மகர்லோகம், இந்த இந்திரலோகம், இதுல எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் அதல விதல சுதல பாதாள மகாதல தலாதல போன்ற கீழ் லோகங்கள் இருக்கிறதுன்னு அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ இந்த மாதிரி மூடர்கள் வாழ்வின் நோக்கம் அறியாமல் எங்க போறோம் இறப்புக்கு பின்னங்கிறது தெரியாம இறந்து போயிடுறாங்க. அப்ப அவங்க செய்த செயல்களோட பாவ விளைவுகளுக்கு ஏற்ப மறு உடல் எடுக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட உடல்ங்கிறது மேல உள்ள அதிகாரிகளால், தேவர்களால தீர்மானிக்கப்படுது. இப்படி மாறி மாறி பிறப்படுத்து இப்ப நாம என்ன சாதிச்சோம்? இப்ப இருக்கிற கலியுகத்துல நீங்க பாருங்க, இந்த வெயில் ஒண்ணும் இல்ல, இந்த வெயில பாருங்க என்ன கொளுத்துது. எல்லாரும் இதுல எவ்வளவு சஃபர் ஆகுறோம். ஆனா இது மாறினோன்னா அதை மறந்துடுறோம், மறுபடியும் அனுபவிக்க விரும்புறோம். இந்த வெயில் இன்னும் உக்கிரமாயிட்டே போக போறது. இந்த உலகம் இன்னும் ஹீட் ஆயிட்டே போக போகுது. அப்ப அடுத்த பிறவி அடுத்த பிறவி எடுக்கிறப்ப கலியுகத்துல இன்னும் மோசமான விளைவுகளை நாம சந்திக்க நாம் தயாரா இருக்கிறோம்னா இனி பிறப்பெடுக்கலாம். இல்ல நான் எல்லாம் இன்னும் அனுபவிக்கணும். மனைவி மக்கள் அதுல மோகம் கொண்டு வீடு பொருட்கள் சேகரிக்க இன்னும் அதுலயே மோகத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் அபாய கட்டத்துலதான் இருக்கு. அபாயத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் இன்னைக்கே பக்தி சீரியஸா பண்ண தொடங்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து பகவானுக்கு அன்பு செலுத்தி பகவானுக்கு பக்தி தொண்டாற்ற எல்லாரும் முயலணும். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் முக்தி பிரதேசாம் சர்வேஷாம்
விஷ்ணுர் ஏவன அசம்சயக அப்படின்னு சிவபெருமானே சொல்றார். முகுந்தன், முகுந்தன் அப்படின்னா என்ன? முக்தி அளிப்பவர். அவரோட தொண்டுல யுதிஷ்ட மகாராஜா என்றும் ஈடுபட்டிருக்கிறார். அவர் வந்து ராஜாவா இருந்தாலும் ராஜ ரிஷியா இருக்கார். ராஜாவாவும் இருக்கிறார், ரிஷியாவும் இருக்கிறார். அதனால அந்த மாதிரி தூய பக்தர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கின்ற அந்த கவர்ச்சி, சுகபோகங்கள்ல அவங்களுக்கு கவர்ச்சி உண்டாகிறது கிடையாது. ஏன்னா அதுவும் நிலையற்றது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க போகணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும்பாங்க. சொர்க்கத்துல என்ன இருக்கும்? இதே மாதிரிதான். ஜட உலகுல என்ன இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமான சுகங்கள் இருக்கும். ஆனா அங்கேயும் பிறப்பு இறப்பு இருக்கும். முதுமை நோய்ங்கிறது இருக்காது, ஆனா பிறப்பு இறப்பு இருக்கும். நம்ம புண்ணியங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கலோகம். அங்க போய் சில காலம் தங்கலாம். ஆனா அந்த நம்மளோட சேவிங்ஸ் முடிஞ்ச உடனே, இப்ப நீங்க 50 ரூபாய் வச்சிருக்கீங்க, 50 ரூபாய்க்குரிய பொருள் வாங்கின உடனே அந்த பர்சு காலி ஆயிடும். அது போல தேவலோகத்துக்கு நீங்க போகணும்னு ஒரு ஆசை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க செய்த புண்ணியங்கள், சிலருக்கு தானம் பண்ணிருப்பீங்க, சிலருக்கு வந்து உதவி பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில, சில நற்காரியங்கள் பண்ணிருக்கீங்க, நிழல் கொடை அமைச்சிருக்கீங்க, மரம் நட்டு வச்சிருக்கீங்க, ஆதரவா சிலருக்கு பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி நாம எப்பவுமே வந்து ரஜோகுணத்துல இருக்க மாட்டோம், தமோ குணத்துல இருக்க மாட்டோம். சில சமயம் சத்துவகுணத்துல சில புண்ணிய செயல்கள் செய்திருக்கோம், கர்ம காண்டிகளா. பகவானுக்கு அர்ப்பணிக்காம அது எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு வேணும்னு சொல்றப்போ, அந்த புண்ணியத்தினோட பலன் எனக்கு வேணும்னு சொல்றப்போ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சொர்க்கத்துல போய் சில காலங்கள் தங்கலாம். இப்ப நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் 4 நாள் தங்குறீங்கன்னா, 4 நாளைக்கு மேல உங்களை அங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் உங்ககிட்ட பணம், எந்திரிச்சு ஓடு, மூட்டை கட்டிட்டு ஓடுன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது போல இந்திரலோகத்துல சுகங்கள், பல பெண் தேவலோக பெண்கள் இருக்காங்க. ஊர்வசி, மேனகா. மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. என்ன கூட சொர்க்கத்துல இருந்து அப்படிதான் அனுப்பிச்சிட்டாங்க மாதாஜி. போயிட்டு கிளம்பு. உங்களை மட்டும் இல்ல மாதாஜி, நாம எல்லாருமே போயிருக்கோம். நாம பல நிலைகள்ல இருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு, லோகம் விட்டு லோகம், நான் பாம்பு லோகம் விட்டு விட்டு லோகம் பாம்பு போய், பாஞ்சேன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு லோகம் செகண்ட்ல விட்டு பாம்பா லோகம். தான் இருந்திருப்பேன். இன்னும் எல்லா இறங்கவே ஜீவராசி இல்லை. பரிமாண வளர்ச்சியில எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கோம் மாதாஜி. எல்லா ஜீவராசிகள்லயும் நாம இருந்திருக்கிறோம், எல்லா உயிர்வாளிகளையும் நாம இருந்து அந்த உடலெல்லாம் எடுத்து அப்புறம்தான் மனித உடல் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இது அரிது அரிது மானிடராய் பிறத்த இதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நின்று மறிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்த. அது ஆமா, நின்று மறிது அறிவுடையோர்கள் சொல் கேட்டல், அவர்களோடு சேர்ந்து இருப்பது, அவர்களை கனவிலும் நனவிலும் மறவாதிருப்பது. ஆமா. அதனாலதான் உங்களை கனவுல நனவுல எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன். சீத்தல ஹரி ஹரி வேண்டாம் மாதாஜி, பகவான் நினைங்க. அதனாலதான் சிவபுராணத்துல கூட புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாகான் என்ற தாவர் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு பாடுறார் ஒரு சிவனடியார். சோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மனித பிறவி கிடைக்கிறது. புல்லு பூண்டு புழுவு மரம் எல்லாம் நாம அதெல்லாமே தான் இருந்திருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா போன பிறவி நேத்து பத்தியே என்ன தெரியாது. நேத்து என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னா உடனே யோசிப்போம். நேத்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டோம்னா தெரியாது. அவ்வளவு ஏன்னா பகவான் சொல்றாரு, மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனச்ச, அந்த மறதியையும் ஞாபகத்தையும் நானே உனக்கு தருகிறேன்கிறார். அப்போ போன பிறவியில நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு வைங்க, மேபி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு எதிரி எனக்கு வந்து போன பிறவியில ஒரு கெட்ட ஒரு மனைவியா இருந்திருக்கா. ஆனா இந்த பிறவியில வந்து மறுபடியும் பக்கத்து வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்காரனா ஒரு எதிரியா வந்திருக்கான். இப்படி பல சூழ்நிலைகள் நம்மளுக்கு இருக்கும். ஆனா போன பிறவியோட ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னா தேவையில்லாம இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நாம மறுபடியும் வம்புக்கு போயிட்டு தான் இருப்போம். சோ ஏன்னா நான் வந்து பூர்வ ஜென்மத்துல சென்னையில இருக்க கொசுவா இருந்திருப்பேன். போயிட்டேன். நாம எப்படி வேணா இருந்திருக்கலாம் மாதாஜி. ஆனா இப்ப கிடைச்ச இந்த மனித பிறப்பை நாம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மனித பிறப்புல நாம எப்பவும் பக்தி பண்ணணும். போல இருக்க. அதனாலதான் உங்ககிட்ட சேர்ந்திருக்கேன். அதெல்லாம் இல்ல மாதாஜி, இன்னுமே நிறைய பேர் இருக்காங்கனால ரொம்ப லோ லெவல். இருக்கட்டும். அப்படியே ஹரே கிருஷ்ணா.
அப்போ உண்மையான ஆன்மீகிகள் இத்தகைய பரமானந்தத்தில் பசி மிகுந்தவர்களாக இருப்பார். எப்படி ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு, அவங்க என்ன அவங்களுக்கு நீங்க கொண்டு போய் இந்தா நீ 1,00,000 வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப பசியா இருக்குல்ல அப்படின்னா அவர் அவர் என்ன அந்த பணத்தை எடுத்து சாப்பிட போறாரா என்ன பிளேட்ல? நீங்க கொண்டு போய் ஒரு ஃபுல் பிளேட் பிரசாதம் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் நிம்மதியா சாப்பிடுவார். அவர் மனசுக்கும் நிறைவா இருக்கும், உடலோட தேவையும் சரியாகும். ஆனா பணத்தை கொண்டு போய் இந்தா 1,00,000 அப்படின்னு பிளேட்ல போட்டீங்கன்னா அவருக்கு நிறைவு இருக்காது அந்த நேரத்துல. அப்போ உண்மையான பசி இருக்கின்ற ஆத்மாக்கு என்ன வேணும்? பகவானோட தொண்டு, பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ், சகாக்கள் இவற்றை பற்றி பேசுவதுதான் ஆத்மாவுக்கு நிறைவு தரும். ஏன்னா இது ஒரு மேஜிக். இப்ப நாம எல்லாம் கூடி இருக்கிறோம் அப்படின்னா எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்க உலகத்துல பார்க்கலாம். ஷாப்பிங் போறவங்க இருக்காங்க, டிவி பாக்குறவங்க இருக்காங்க, சினிமா பாக்குறவங்க இருக்காங்க, நாடகம் பாக்குறவங்க இருக்காங்க, இன்னும் எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. சாப்பிடுறது, பல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, அசைவம் சாப்பிடுறது, சூதாடுறது, மது மங்கை அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க ஏன் நாம கூடி இருக்கிறோம்? எல்லாருக்குள்ளே ஒரு இணைப்பு எப்படி உண்டாச்சு? அதுதான் பிரம்மானந்தம், பிரம்மசுகம், ஆத்மானந்தம். அந்த ஆத்மா அதனால நிறைவடையுது. இது வந்து இது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று, எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் போய் இது சொன்னீங்கன்னா எத்தனை பேர் இது காதுல வாங்கிக்குவாங்க? ஏன்னா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. அவங்க ஓடிட்டே இருக்காங்க. எதை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியாமல், எந்த முடிவை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியாமல் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர். அதுக்குத்தான் அழகான ஒரு ஸ்டோரி நாம அடிக்கடி சொல்லுவோம். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு ரோட்ல வந்து ஒருத்த விழுந்து கிடப்பான். அவனை சுத்தி அப்படியே ஃபுல்லா கூட்டம் இருக்கும். என்ன கூட்டம்னு, எதுக்காக கூட்டம் போடுறாங்கன்னு நிறைய பேர் அதுல போய் மறுபடியும் அவங்களும் பின்னாடி போய் எட்டி பார்ப்பாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா இவங்களும் பார்க்கறதுக்கான ஆர்வம். அதே மாதிரிதான் இந்த ஜட உலகம். யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அவங்கள மாதிரி நானும் பண்ணணும். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அருமையான ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு ஊர்ல திருடன் ஒருத்தன் இருக்கான், உள்ளூருக்குள்ளேயே இருக்கான். அவன் திருடுறது ரொம்ப கைவந்த கலை. யாரு திருடுறாங்களே தெரியாது, ஆனா திருட்டு போகுது. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் தோன்று கூடி, இது இப்போ இப்படியே போயிட்டு இருக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேரு காவல் காக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரா ஷிஃப்ட் போட்டு மாறி மாறி பாக்குறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த திருடன் அகப்படுற சிச்சுவேஷன்ல அவங்க கண்ணுல பட்டுறான். அப்ப இவங்க எல்லாரும் திருடன் கிடைச்சிட்டான்னு எல்லாரும் ஓடுறாங்க. அப்ப இந்த திருடன் அவங்கள விட வேகமா ஓடுறான், தப்பிக்கிறதுக்காக உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஒரு சமயத்துல அவனால ஓட முடியல. அப்போ ஒரு ஒளிஞ்சிருந்து இவங்களோடய கலந்துடுறான். இவங்களோட சேர்ந்து மறுபடியும் அவனும் சேர்ந்து ஓடுறான். 10ஓட 11 திருடன் பிடிங்கன்னு. அப்ப இந்த ஓடுறவங்க எங்க திருடன் இருக்கான்னு, எந்த திசையில இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்களும் திருடனை உள்ள வச்சுக்கிட்டே அவங்களும் ஓடுறாங்க. இந்த மாதிரிதான் நம்மளோட பொழப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒருத்தன் சம்பாதிக்கிறான், வீடு வாங்குறான், அவன் வந்து செல்வாக்கா இருக்கிறான், அவன் டிவி வாங்குறான், ஃப்ரிட்ஜ் வாங்குறான், காரு வாங்குறான்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். நம்மளுடைய நவநாகரிகத்துல அர்த்தமற்ற நாகரிகம். வேத நாகரிகங்கிறது பக்குவமானது, மேம்படுத்தக்கூடியது. ஆனா இந்த நவநாகரிகமானது ரொம்பவும் இழிவானது. ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் அந்த உடல் சுகங்களை, இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதற்காக, நாம வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தி கொள்றதுக்காகவும், அடுத்தவர் கண்களை அட்ராக்ட் பண்றதுக்காகவும், யார் தனக்காக வீடு கட்டிக்கிறா, யார் தனக்காக உடை போட்டுக்கிறா, யார் தனக்காக அலங்காரம் பண்ணிக்கிறா, அடுத்தவங்க பார்க்கணும்னு வீடு கட்டுறோம், அடுத்தவங்க பார்க்கணும்னு உடை உடுத்துறோம், அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நாம எல்லாமே செய்யறோம். ஆனா அடிப்படை வசதிகள் என்ன? கண்டிப்பா உடை உடுத்தணும், உணவு உண்க வேண்டும், ஒரு இருப்பிடம் வேண்டும். இதை தவிர எல்லாமே அனாவசியம். அத்தியாவசியத்தை விட்டுட்டு நாம இப்ப அனாவசியங்களைத்தான் நிறைய பண்றோம். அதனால ஆத்ம ஞானத்திற்கு இடம் கொடுப்பதற்கு இங்க நேரம் கிடையாது. ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவங்களோட மரணங்கிற பாம்பு அவங்க தலையணையில படுத்திருக்கு. அது என்னைக்கு வேணா கொத்தும். பாம்பை தலையணையில வச்சுட்டு படுத்தா
அது என்னைக்கு வேணா கொத்து, ஆனா எப்ப கொத்துதுன்னு தெரியாது. ஆனா அதையும் மறந்துடுறான். மரணம் மரண தேவன் ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டான். அப்போ இந்த ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது. கடந்த காலம் என்றும் திரும்பி வருவது இல்லை. நம்மள நினைப்போம், ஐயோ அப்படி செஞ்சிருக்க கூடாது, ச்சே அப்ப அப்படி படிச்சிருந்தா இப்படி ஆயிருக்கலாமே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை திரும்பி கொண்டு வர முடியாது. அப்போ இந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, கடவுளுக்கு பக்தி செய்வதற்காக உபயோகப்படுத்தணும். ஏன்னா அது ஒன்றுதான் நிரந்தரம், மற்றதெல்லாம் அனித்தியம், அசூகம் லோகம். இந்த லோகம் அதுவும் நித்தியம் கிடையாது, நம்மளோட வாழ்க்கை நித்தியம் கிடையாது. ஆனா நித்தியமான வாழ்வுக்காக முயல்வதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நாம யாரோ ஓடுறாங்க நானும் ஓடுறேன், எதுக்காக ஓடுறேன் தெரியாது, ஏன்னா அவன் ஓடுறான் நானும் ஓடுறேன். இப்படித்தான் முட்டாள்தனமான வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அப்ப அந்த திருடன் உள்ளேயே இருக்கான். திருடன் யாரு? நம்மளுக்குள்ளேயே இருக்கான். எப்படி? மாயை. அந்த மாயை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம எங்கேயோ வெளியில அடுத்தவங்களை குத்தம் சொல்றோம். நீ இப்படி பண்ணிட்ட, உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, உன்னாலதான் எனக்கு தொழில் லாஸ் ஆச்சு, நீ பண்றதுனாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். ஆனா இதுக்கு காரணம் என்ன? நாமளேதான் காரணம். நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய அடுத்த நாளோட என்ன நம்மளுக்கு வருமோ அதை தீர்மானிக்குது. தீர்மானங்களை நாமளே ஏற்படுத்திக்கிறோம், நம்மளுக்கு எது வேணும் வேண்டாங்கிறத. ஆனா குற்றம் சொல்றது நாம ஒரு கருவிகளை, அதாவது எய்தவனிற்கு அம்பை நோவது ஏன் அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தர்னால நம்மளுக்கு வருது அப்படின்னா அவங்க ஒரு கருவி மட்டும்தான். இப்ப காரை போய் நீங்க ஒரு மரத்துல அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வலிக்கும், காருக்கு வலிக்காது. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு காயம் கிடையாது. ஆனா கார் மேல இருக்கிற பற்றுனால உங்களுக்கு அந்த வலி வருது. அப்ப பற்றற்று இருக்க வேண்டும் ஏன் சொல்றாங்க? பற்று இருக்கிற இடத்துலதான் வலி வரும். நிறைய பேருக்கு துன்பம் துன்பம் துன்பம்னு சொல்றோம். எதனால? எனக்கு பையனுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு ஒரு பேரன் பிறக்கல, அதெல்லாம் உங்களுக்கு துன்பமா இருக்கு. ஏன்? அதெல்லாம் மாயை. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம மாயில ஈடுபட்டிருக்கோம். ஆனா இங்க யுதிஷ்ட மகாராஜா எல்லாம் அறிந்து பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுகிறார். அவர சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோருக்கும் இது இந்த உபதேசங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டுள்ள உபதேசங்கள் யுதிஷ்ட மகாராஜன் அவர சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோருக்கு பொருந்துவனை அல்ல. நாம இப்ப ஜட விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்துறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே தூய பக்தர்கள். குந்தி மகாராணி, யுதிஷ்ட மகாராஜன், பாண்டவர்கள் எல்லாருமே. அப்ப இந்த உபதேசத்தை யாருக்கு அளிக்கிறதுக்காக அங்க விதுரர் வந்திருக்காரு அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா திருதராஷ்டிரன் கண்ணு மட்டும் குருடல்ல, அவனுடைய புறக்கண் மட்டுமல்ல அகக்கண்ணும் குருடா இருக்கிறதுனால திருதராஷ்டிரன் இந்த உண்மையை, பேருண்மையை, பகவானை பற்றிய உண்மையை கொடுத்து, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, நீ இங்கேயே இருக்கணும்னு நினைக்காத, இனி பிறவிதோறும் நீ அல்லல் படுவாய் பிறந்தேனா அப்படின்னு சொல்லி அவனோட அகக்கண்ணை திறக்க வைக்கிறார். ஏன்னா திருதராஷ்டிரன் சுகபோகம் கிடைக்கிறதுன்னா அரண்மனையிலேயே தங்கிட்டார், நல்லா சுகமா அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யுதிஷ்டர் பஞ்சபாண்டவர்கள் மேல எவ்வளவோ அவர் பகை காமிச்சிருக்காரு, எவ்வளவோ துன்பங்களை கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நல்ல சாதம் கிடைக்குது, ஒருத்தருக்கு வயிற்று பிழப்பு மட்டுமா முக்கியம்? அதுக்காகவா பிறந்திருக்காங்க? அதுவும் தேவைதான். ஆனாலும் அதற்கும் மேல ஞானத்தை பற்றிய அறிவு வேண்டும். அதத்தான் இங்க திருதராஷ்டிரனுக்கு விதுரர் கொடுக்கிறார். அடுத்தது பதம் 18. விதுரஸ்தத் அபிரேத்ய திருதராஷ்டிரம் அபாஷத ராஜன் நிர்கம்ய தாம் சீக்கிரம் பஸ்யேதம் பயம் ஆகதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேதாந்த சுவாமி இதெல்லாம் அறிந்திருந்தார். எனவே அவர் திருதராஷ்டிரத்தை பார்த்து கூறினார், அன்புள்ள அரசே, இங்கிருந்து சீக்கிரமாக வெளியேறுங்கள்.
தாமதிக்க வேண்டாம். பயம் எப்படி உங்களை பற்றி கொண்டது என்பதை நீங்களே சற்று கவனித்து பாருங்கள். பொருளுரை. ஒருவர் திருதராஷ்டராக இருந்தாலும் அல்லது யுதிஷ்டிர மகாராஜனாக இருந்தாலும் இரக்கமற்ற மரணம் ஒருவரையும் பொருட்படுத்துவதில்லை. எனவே வயது முதிர்ந்த திருதராஷ்டருக்கு அளிக்கப்பட்ட அனன்ய உபதேசம் இளையவரான யுதிஷ்டிர மகாராஜனுக்கும் நன்கு பொருந்துவதாகும். உண்மையில் அரசர், அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோர் உட்பட ராஜ மாளிகையில் இருந்த அனைவரும் சொற்பொழிவுகளை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் தமது உபதேசங்கள் முக்கியமாக பௌதியத்தில் ஆழ்ந்த திருதராஷ்டருக்கு உரியவை என்பதை விதுரர் அறிந்திருந்தார். ராஜன் என்னும் சொல் குறிப்பாக திருதராஷ்டரை அழைப்பதற்காக உபயோகிக்கப்பட்டதாகும். திருதராஷ்டர் அவர் தந்தையின் மூத்த மகனாவார். எனவே சட்டப்படி அவர் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமர்த்தப்பட வேண்டியவராவார். ஹரே கிருஷ்ண மகதி. அமர்த்தப்பட வேண்டியவராவார். ஆனால் அவர் பிறவி குருடர் என்பதால் அந்த உரிமைக்கு தகுதியற்றவராக இருந்தார். அவரது இழப்பை அவரால் மறக்க முடியவில்லை. ஆனால் அவரது இளைய சகோதரன பாண்டுவின் மரணத்துக்கு பின் அவரது ஏமாற்றம் எப்படியோ ஈடு செய்யப்பட்டது. பாண்டு இறக்கும் பொழுது விட்டு சென்ற சில இளம் குழந்தைகளுக்கு திருதராஷ்டிரர் இயல்பாகவே காவலரானார். ஆனால் இதயத்தில் உண்மையாகவே அரசராகும் ஆசை அவருக்கு இருந்தது. துரியோதனின் தலைமையாக கொண்ட அவர் சொந்த மகன்களிடம் அவர் ராஜ்யத்தை ஒப்படைக்க விரும்பினார். அரசராக விரும்பிய திருதராஷ்டிரர் அவர் மைத்துனராகிய சகுனியை கலந்து ஆலோசித்து எல்லா வகையான சதித்திட்டங்களையும் திட்டினார். ஆனால் பகவானின் விருப்பத்தினால் அனைத்தும் தோல்வியடைந்தன. இறுதி கட்டத்தில் மக்கள் பணம் ஆகிய அனைத்தையும் இழந்துவிட்ட பிறகும் கூட யுதிஷ்டிர மகாராஜன் மூத்த பெரியப்பன் என்ற முறையில் அவர் அரசராகவே இருக்க விரும்பினார். யுதிஷ்டிர மகாராஜன் கடமை என்னும் முறைப்படி திருதராஷ்டிரரை ராஜ மரியாதையுடன் பராமரித்து வந்தார். திருதராஷ்டிரன் அவரது எஞ்சியிருந்த நாட்களை தான் ஒரு அரசர் அல்லது யுதிஷ்டிரரின் பெரியப்பன் என்னும் பொய்யான எண்ணத்துடன் மகிழ்ச்சியாக கழித்து வந்தார். விதுரர் ஒரு துறவி என்ற முறையிலும் கடமைப்பட்டுள்ள திருதராஷ்டிரன் கடைசி சகோதரர் என்ற முறையிலும் அவரை அறியாமை என்னும் முறக்கத்திலிருந்து எழுப்ப விரும்பினார். திருதராஷ்டிரர் உண்மையில் அரசரல்ல என்றாலும் அரசர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தார். எனவே விதுரர் அவரை கேலியாக அரசர் என்று அழைத்தார். அனைவரும் நித்தியமான காலத்தின் சேவகர்களே என்பதால் ஒருவரும் உலகின் அரசாக இருக்க முடியாது. அரசர் என்றால் கட்டளையிடக்கூடியவராக இருக்க வேண்டும். புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசன் காலத்திற்கும் வெள்ளத்திற்கும் கட்டளையிட விரும்பினான். ஆனால் கட்டளையை அவை மறுத்து விட்டன. எனவே ஜட உலகில் ஒருவர் ஒரு பொய்யான அரசாக மட்டுமே இருக்கிறார். இப்பொய்யான நிலையை பற்றியும் அச்சமயத்தில் அவரை அணிவிட்டு அஞ்சத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றியும் திருதராஷ்டிரர் நினைவுபடுத்தப்பட்டார். அச்சமூட்டும் சூழலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் உடனடியாக திருதராஷ்டிரர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று விதுரர் அவருக்கு அறிவுரை கூறினார். ஆனால் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு இந்த அறிவுரை அவர் கூறவில்லை. ஏனெனில் நிலையற்ற இவ்வுலகின் பயங்கர சூழ்நிலையை பற்றி யுதிஷ்டிர மகாராஜனை போன்ற ஓரரசர் உணர்ந்திருப்பார் என்பதையும் காலப்போக்கில் விதுரர் இல்லாத சமயத்திலும் அவர் தம்மை கவனித்துக் கொள்வார் என்பதையும் விதுரர் நன்கு அறிந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப விதுரர் இங்க சொல்கின்ற அத்தனை அறிவுரைகளும் திருதராஷ்டிரனுக்காக சொல்றாரு. ஏன்னா திருதராஷ்டிரரை ராஜாங்கிற முறையில தான் யுதிஷ்டர் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராஜா அந்தஸ்து எனக்கு முதல்லயே இருந்தது. இப்ப பசங்கள்லாம் இறந்தப்புறம் கூட நான் ராஜா அந்தஸ்துல தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மண்டகானத்தோட அங்க திருதராஷ்டிரன் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அந்த உண்மையை விதுரர் இங்க புரிய வைக்கிறார். ராஜானா கட்டளையிடக்கூடியவர் தான், இருந்தாலும் அது பகவானுக்காக நீ கட்டளையிட வேண்டும். அது தெரியாம இப்ப நிறைய பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் தலைமை பதவியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க, நான் தான் ராஜா. ஆனா அவங்களுக்கு இன்னும் மூப்பு இருக்கிறது தெரியாது, மரணம் இருக்கிறது தெரியறது இல்ல, மறந்துடுறாங்க அதெல்லாம். நான் தான் ராஜா, நான் சொல்றது இப்ப நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல ஆடுறாங்க. அப்படி ஆடின அரசியல்வாதிகளோட நிலைமையெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். எப்படி அவங்க கடைசியில இறப்புங்கிறது அவங்களுக்கு எப்படி நடந்தது. வெள்ளம்னா என்ன மாதாஜி? வெள்ளத்திற்கும் போட்டிருக்காங்களா? ஆங்கில அரசன் காலத்திற்கும் வெள்ளத்திற்கும் கட்டளையிட வேண்டும் அப்படின்னா என்ன மாதாஜி? ஆங்கில அரசன் காலத்திற்கும் வெள்ளத்துக்கும் கட்டளையிட, ஆங்கில கட்டளையிடக்கூடியவராக இருக்க வேண்டும். புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசன் காலத்திற்கும் வெள்ளத்திற்கும் கட்டளையிட, காலத்திற்கும் வெள்ளத்திற்கும், வெள்ளம்னா காலம்ங்கிறது மாற்ற முடியாதது. அப்போ நீ இரவு பகல் அந்த மாதிரி மாறுனா ஆங்கிலேய அரசன் அந்த மாதிரி அவன் வெள்ளம் அப்படின்னா புயல் மழை வெள்ளம் எல்லாம் வருது இல்ல மாதாஜி. அப்ப வெள்ளத்துக்கு கட்டளையிட, வெள்ளத்துக்கு கட்டளையிட்டா நீ நில்லுனா நிக்குமா? அந்த மாதிரி காலத்துக்கு கட்டளையிட்டா நீ இரவு பகலா மாறு, பகல இரவா மாறு, நீ குளிர்காலத்தை வெய்ய காலமா மாத்து, வெய்ய காலத்தை பனிக்காலமா மாத்துனா முடியுமா? அது மாதிரி
ஓகே மேம். இயற்கையை வந்து மாத்த முடியாது. ஆனா ஆங்கிலேய அரசன் அப்படி நினைச்சானா. அது மாதிரி இங்க அரசன் என்றால் அந்த இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. பகவானுக்கு அடிபணிந்து பகவானோட கட்டளையை ஏற்று வழி நடத்துறதுக்குத்தான் ராஜா ஒரு பிரதிநிதியாக, பகவானோட பிரதிநிதியாக அடக்கமாக அந்த கட்டளைகளை நிறைவேற்றுமே வேண்டுமே தவிர இவன் புதுசா ஒன்னையும் நியமிக்க முடியாது. அப்ப ராஜா அப்படிங்கிற பெயரளவுதான். ஆனா பகவானுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் தான் ராஜா, யுதிஷ்டிர மகாராஜா மாதிரி. ஏன்னா அவங்க வேத கோட்பாடுகளைத்தான் முன்னிலைப்படுத்தினாங்க. அவங்களோட கோட்பாடுகளை நான் சட்டம் ஏற்றம் பாரு அப்படின்னு அவங்க யார்கிட்டயும் ஆணவம் இல்லை. தூய பக்தர்களான பெரிய பெரிய ராஜாக்கள், குலசேகர ஆழ்வார், இந்த மாதிரி பெரிய ராஜாக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பகவானுடைய வேத கட்டளைக்கு ஏற்ப ஆட்சி நடத்தினாங்க. இமம் ராஜசையோ உதுகச்ச கலேனக மகத யோக நஷ்ட பரந்தப. அந்த யோகம் நஷ்டமான பிறந்தான் ராஜாக்கள் வந்து தாறுமாறா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யோகத்தை வந்து அவங்க சரியா பின்பற்றவில்லை. அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து அர்ஜுனனை எடுத்து அர்ஜுனன் மூலமா அந்த யோகத்தை மறுபடி கொண்டு வர்றாரு, பகவத்கீதையை உபதேசிப்பதன் மூலமாக. இதுக்கு முன்னாடி அது ராஜாக்களோட வழி வந்தது. விவஸ்வான் மனவே பிரக மனர் விஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானுக்கு உபதேசித்தார். சூரிய பகவான் அவர் மகன் மனுவுக்கு உபதேசித்தார். மனு இஸ்வாவுக்கு உபதேசித்தார். இப்படி படிப்படியா கீழே இறங்கி வந்தது. ஆனா எப்போ வேத கட்டளைகள் இல்லாம தாறுமாறா போயிட்டாங்களோ, எப்பவுமே தேய்பிறை மாதிரி எல்லாமே தேஞ்சிட்டு வரும் ஒரு சமயம். அப்ப இந்த பகவத்கீதை ஞானம் இல்லாம, வேதத்தோட ஞானம் இல்லாம மக்கள் எல்லாம் ரொம்ப தடுமாறுனாங்க. ஏன்னா எது நீதி எது அநியாயம் தெரியாதப்ப என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்க கொள்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நாத்திக கொள்கையில எல்லாம் எடுத்துட்டு மக்கள் பாருங்க, தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. சட்டம்ங்கிறது இந்தியால ஒரே சட்டம் தான். உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், ஆளுக்கால ஒரு சட்டம் நாமளா ஏற்றுக்கிட்டா, இப்ப நான் பேசுற ஒரு லாங்குவேஜுக்கு நான் ஒரு மொழிபெயர்ப்பு தர்றேன், நீங்க பேசுற ஒரு லாங்குவேஜுக்கு மொழிபெயர்ப்பு தர்றேன்னா உலகில எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். அப்போ ஒரே சட்டம் தான் எல்லாருக்கும். அந்த பொதுவான சட்டம் தான் வேதம். பகவானே இது நம்மளுக்கு கொடுத்தது. தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. மாற்ற முற்படும் இந்த பொறாமை கொண்டவர்களான சூயவே, பகவான் மேல யாருக்கெல்லாம் பொறாமை இருக்கோ அவங்க இந்த சட்டத்தை மாற்ற முற்படுகிறார்கள். ஆனா அதனால அவங்களுக்கு கிடைக்கும் விளைவோ தீய விளைவு. இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் கூட இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்ப இங்க வந்து நிலையற்ற இவ்வுலகின் பயங்கர சூழ்நிலையை பற்றி யுதிஷ்டிர மகாராஜனை போர் ஒரு அரசர் உணர்ந்திருந்தார். இது நிலையற்ற வாழ்வு நிலைக்கும் என்பார். அதெல்லாம் மூடர்கள். யாருக்கும் வாழ்வு நிலைக்காது. இந்த வாழ்க்கை, இந்த பௌதிக உலகில் இருக்கிற வாழ்க்கை, நீங்க பிரம்ம புவனாலோக புனர் ஆவார்தினோ அர்ஜுன மாமுபேத்யேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை மிக உயர்ந்த லோகம் எது? சத்தியலோகமான பிரம்மலோகம். பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் உங்களுக்கு என்ன இருக்கு? பிறப்பு இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் புத்வா பிரிலியதே, மறுபடியும் பிறப்பு எடுத்தே ஆக வேண்டும். அதனால இங்கிருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிறது யோசிக்கிறவங்க மட்டும்தான் உண்மையான புத்திசாலிகள். அடுத்தது பதம் 19. பிரதிக்ரியா ந யஸ்யேஷ குதஸ்சித் கர்ஹிசித் பிரபு சயேஷ பகவான் கால சர்வேஷாம் ந சமாகத. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரஜேஷ் மத்தை படிக்க பாட்டு படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அச்சமூட்டும் இச்சூழ்நிலையை இந்த ஜட உலகிலுள்ள ஒருவராலும் சரிப்படுத்த முடியாது. ஓ பிரபு, தம் அனைவரையும் நெருங்கி இருப்பவர்கள் காலனாகிய பரமபுருஷ பகவானே ஆவார். ஒழிப்பும் பொருளுரை. கொடூரமான மரணத்தை தடுக்கக்கூடிய உயர்ந்த சக்தி எதுவும் இல்லை. எத்தகைய கடும் வேதனைகளையும் அனுபவித்த போதிலும் ஒருவரும் இறக்க விரும்புவதில்லை. பெயரளவிலேயான விஞ்ஞான அறிவு முன்னேற்றம் எனப்படும் இக்காலத்திலும் கூட முதுமையையோ மரணத்தையோ தடுப்பதற்கு பரிகாரம் இல்லை. முதுமை மரணம் நெருங்குவதற்கு என்பதற்கான அறிகுறியாகும். மரணத்தின் அழைப்பு அல்லது காலனின் உயர்ந்த தீர்ப்பை யாராலும் மறுக்க முடியாது. உடனடியாக நிகழப்போகும் அச்சமூட்டும் சூழ்நிலைக்கு ஏதேனும் பரிகாரத்தை தேடும்படி திருதராஷ்டிரர் விதுரரை கேட்கக்கூடும் என்பதால் அவருக்கு இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. திருதராஷ்டிரர் கேட்பதற்கு முன்னதாகவே இதற்கு
இவ்வுலகில் உள்ள யாராலும் பரிகாரம் தேட முடியாது என்று விதுரர் அவரிடம் கூறினார். மரணத்தை தடுக்கக்கூடியது ஜட உலகில் எதுவும் இல்லை என்பதால் இது எல்லா வகையிலும் பரமபுருஷருடன் ஒத்திருப்பதாகும். பகவத்கீதையில் 10.34 இதை பகவானே கூறுகிறார். மரணத்தை ஜட உலகில் உள்ள யாராலும் எதனாலும் தடுக்க முடியாது. மரணத்தை கொல்ல விரும்பிய கிரண்யகசிபு கடும் தவத்தை மேற்கொண்டான். இதனால் முழு பிரபஞ்சமும் நடுநடுங்கியதால் அக்கடுந்தவத்தை கலைப்பதற்காகவே பிரம்மாவே அவனை அணுக வேண்டியதாயிற்று. அப்பொழுது மரணமற்ற வரத்தை அவன் பிரம்மாவிடம் வேண்டினான். அதற்கு பிரம்மா மிக உயர்ந்த கிரகத்தில் இருந்த போதிலும் தானும் மரணத்திற்கு உட்பட்டிருப்பதால் தன்னால் எப்படி மரணமற்ற வரத்தை அளிக்க இயலும் என்று கூறினார். எனவே இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திலும் கூட மரணம் உள்ளதென்றால் அதைவிட மிக தாழ்ந்தவையாக உள்ள மற்ற உலகங்களின் நிலை என்ன? எங்கெல்லாம் காலனின் ஆதிக்கம் உள்ளதோ அங்கெல்லாம் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் மரணம் ஆகியவையும் உள்ளன. இவை வெல்லப்பட முடியாதவையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரவாயில்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இங்க வந்து எல்லாருக்குமே, அதாவது அசுரர்கள் வந்து பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் பண்ணுவாங்க இந்த மரணத்தை வெல்வதற்காக. அப்ப அவங்க பகவான்கிட்ட, அதாவது பிரம்ம தேவரைத்தான் அவங்க அணுக முடியுமோ தவிர சிவபெருமான் இவங்களைத்தான் அணுக முடியுமோ தவிர த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காடெட் அப்படின்னு சொல்லப்படுகிற பகவான் கிருஷ்ணரை அவர்களால் அணுக முடியாது. ஏன்னா மெட்டீரியலா யாருமே பகவான்கிட்ட உண்மை கேட்க முடியாது. அவர் பக்திக்கு உதவுவாரு தவிர யாராவது பகவான் கிருஷ்ணர் இந்த மாதிரி வரம் கொடுத்தாருன்னு இருக்கா? கிடையாது. அப்போ இந்த அசுரர்கள் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு மனிதனால வரக்கூடாது, விலங்குகளா மரணம் வரக்கூடாது, ஆயுதத்தால என்னை கொல்லக்கூடாது, பெண்களால் அழிவு வரக்கூடாது, இப்படி எத்தனையோ புத்திசாலித்தனமா கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்காரு. ஏதோ ஒரு வழியில அவர் வந்து அவங்கள கொன்னுடுவாரு. இதை நாம வந்து பல சரித்திரங்களை நாம பார்க்கலாம், படிச்சிருக்கிறோம். அப்ப எந்த அசுரன் வந்து சாகா வரம் பெற முடியவில்லை. அசுரன் மட்டுமில்ல, பிரம்மாட்ட கேட்கும்போது பிரம்மாவே சொல்லுவார், எனக்கே 100 ஆண்டு காலம்தான். அதாவது சத்திய லோகத்துல அவரோட 100 ஆண்டுகள் ஒரு சதுர்யுகமானது 1000ஆல் மீண்டும் பெருக்கப்பட்டு அது ஒரு கல்பம். ஒரு கல்பம் ஒரு பகலாகவும் இன்னொரு கல்பம் ஒரு இரவாகவும், இப்படி அவருக்கு 100 ஆண்டுகள். அப்ப அவரோட ஆயுட்காலம் வந்து பெரிய எண்ணிக்கை. நம்மளால அத இத்தனை கோடி இத்தனை மில்லியன் எல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய எண்ணிக்கையோட இருக்கு. அப்படிப்பட்ட நானே இறக்கும் போது நான் எப்படி உனக்கு வரம் தர முடியும், சாகா வரம் தர முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதனால பிரம்ம லோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்க போனாலும் எல்லாருக்கும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, மரணம் இருக்கு. அது வெல்லப்பட முடியாதது. காலன் ஆதிக்கம் செய்கின்ற இடத்துல, காலம்னா என்ன? நான் நேத்து பார்த்தா இளமையா இருந்தேன், இன்னைக்கு பார்த்தா நான் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கேன், இன்னும் பார்த்தா 50 வயதுல இருக்கிறேன், இன்னும் பார்த்தா 80 வயதாக போகுது, அப்புறம் மரணம் வரப்போகுது. இப்படி காலம் வந்து என்னை மாற்றி மாற்றி என்னோட இந்த உடலை வந்து மாற்றுகின்றது. அதான் சொல்றாரு, அகம் காலாஸ்மின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, நான் காலமாக இருக்கின்றேன் அப்படின்னு. அப்ப காலம் வந்து நம்மளை எப்படி மாத்துது பாருங்க. இளமையில எதுவும் அறியாத பருவத்தில் ரொம்ப இன்னசென்ட்டா விளையாண்டு இருப்போம். ஒரு பருவம் வரும்போது அந்த உணர்ச்சிகள் அவனுக்கு மாறுது. அப்ப ஏஜ் அட்டன் பண்றேன்னு சொல்லி இப்ப ஆண்கள் குரல் மாறும், பெண்களுக்கு அந்த பருவம் மாறும். அப்புறம் ஒரு காம உணர்ச்சி உண்டாகும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில சுயநலம், எப்படி நான் பிழைக்கிறது, அடுத்தவங்களை எப்படி ஏய்க்கிறது, அந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் தாண்டி கடைசியில முதுமை வரும்போது பாருங்க, முதுமை அப்படிங்கிற ஜரா வரும்போது காலக்கன்யா அப்படிங்கிற ஒரு காலக்கன்யா அந்த முதுமை, காலக்கன்யா தான் முதுமை. அப்ப யவனா அப்படிங்கிற ஒரு பயம், யவனராஜன் அப்படிங்கிறது பயத்துக்கு ஒப்பிடப்படுகின்ற ஒரு ஸ்டோரி வந்து 4வது காண்டத்துல சொல்லப்படுது. 4வது காண்டத்துல 2வது புத்தகத்துல இது சொல்லப்படுது. அப்போ இது வந்து நாரதர் இந்த கதைய ஒரு அரசருக்கு சொல்றாரு. அதாவது அவர் வந்து அந்த அரசர் ரொம்ப கர்ம காண்டத்துல ஈடுபடும் போது அவருடைய பெயரைவே மாத்தி அவருக்கு வந்து இந்த ஒரு கதையா சொல்றாரு. அப்ப அவனுக்கு முதுமை வர்றப்போ பயம் வருது. ஏன்னா அவனை பாக்குறதுக்கு, அவனை கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இளமையா இருக்கும்போது பலர் வந்து அவனை பார்ப்பாங்க,
இளமையா இருக்கும்போது அவன் வீர தீர செயலெல்லாம் செய்வான். அவன் வந்து ஓடி ஆடி அவன் கை கால்கள் எல்லாம் அவனுக்கு இயங்குறதுக்கு சாதகமா இருக்கும். ஆனா முதுமை வந்துட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்னொன்னு அவனுக்குள்ளேயே உடம்புல பல நோய்கள் வரும். அவனாலேயே அவன் உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த நோய்கள்ல கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்ப பயம் வருது. நம்ம மரணம் எப்படி இருக்குமோ, யார் நம்மளை காப்பாத்த போறாங்களோ, அவனை வந்து பாத்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இப்படி அந்த பயமானது அவனுக்கு ஒரு ஒரு வகையில பக்தி உண்டாகுது. அப்பவாது நிறைய நாத்திகர்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். முதல்ல எல்லாம் பகவானே இல்லைன்னு சொல்றவங்க கடைசியில பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. முதல்ல நாத்திகம் பேசினவங்க எல்லாம் அப்புறம் பகவான்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. ஏன்னா தனது கண்ணுக்கு சரியாத ஒரு சக்தி இருக்கிறத அவன் இளமையில அசட்டை பண்ணலாம். எப்படி ஒரு மின்சாரமானது கண்ணுக்கு தெரியாது, ஆனா மின்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கீழே நீரோட்டம் எங்கேயும் இருக்கின்றது, ஆனா ஒரு கிணறு மூலமா அதை நாம வெளிப்படுத்துறோம். அது மாதிரி எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அப்ப கடவுள் எங்கும் இருக்கிறார். ஆனா கோயில்ல மட்டும்தான் நான் கடவுளை கும்பிடணுமா? நீங்கதான் எங்கேயும் இருக்கிறார் சொல்றீங்களே. ஆமா, நீரோட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா கிணறு தோண்டி நாம அதுல இருந்து வெளிப்படுத்துறோம் இல்லையா? அது மாதிரி பல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். ஏன்னா புரியாத விஷயங்களை வந்து நான் பொய்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக காற்று இல்லை, அதெல்லாம் பொய். அதை உணரத்தான் முடியும். அந்த மாதிரிதான் பகவானோட சக்திகளை உணரத்தான் முடியுமோ தவிர கண்ணுல பார்த்தாதான் நம்ம வேணா. கண்ணுல பாக்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம கண்ணுல பார்க்கலாம். அதுக்குத்தான் முனிவர்கள் எல்லாம் பல ஆண்டுகள் தவம் செஞ்சுக்கிட்டு பகவானை பாக்குறதுக்காக காத்து கிடக்குறாங்க. நாம ஒண்ணுமே செய்யாம பகவானை பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? அதுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கணும். இப்போ பக்தி செய்யும் போது ஒவ்வொருவரோட உள்ளத்திலையும் இருக்கின்ற பரமாத்மாவே நம்மளுக்கு குருவாக வெளியில வந்து சைத்திய குருவாக நம்மளுக்கு தோற்றமளிக்கின்றார். நம்மளுக்குள்ளேயே குரு இருக்கிறார். யாரு? பகவான் தான் பரமாத்மாவா இருந்து நம்மளுக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு. அடுத்தது பதம் 20. ஏன சைவாபி பன்னோயம் பிராணை பிரியதமை ரவி ஜனசத்யோ வியுச்யேத கிம் உதான்யைர்தனா பிருத்திவி. ஹரே கிருஷ்ணா. மலைய மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? மொழிபெயர்த்து. பரமகாலனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிரியமான உயிரையே தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. செல்வம், மரியாதை, குழந்தைகள், நிலம் மற்றும் இல்லம் போன்ற மற்ற பொருட்களை பற்றி என்னவென்று கூறுவது? பொருளுரை. திட்டம் போடுவதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்த புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஒருவர் மிகவும் முக்கியமான ஒரு கூட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தடுக்க முடியாத காலனால் திடீரென அழைத்துக் கொள்ளப்பட்டார். இதனால் தனது உயிர், மனைவி, குழந்தைகள், வீடு, நிலம், செல்வம் போன்றவைகளை அவர் துறக்க வேண்டியதாயிற்று. இந்தியாவில் அரசியல் எழுச்சி ஏற்பட்டு அது பாகிஸ்தானாகவும் இந்துஸ்தானாகவும் பிரிக்கப்பட்ட போது பல செல்வாக்குள்ள பணக்காரர்கள் காலனின் ஆதிக்கத்தினால் தங்களது உயிர், உடைமை மற்றும் மதிப்பு ஆகியவற்றை கைவிட வேண்டியதாயிற்று. இதை போன்ற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உலகில் பிரபஞ்சத்தில் உள்ளன. அவை அனைத்தும் நித்தியமான காலனின் கோலமே ஆகும். எனவே காலத்தின் ஆதிக்கத்தை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஜீவராசி பிரபஞ்சத்திலேயே இல்லை என்பது முடிவாகும். வெல்ல முடியாத காலத்தின் ஆதிக்கத்தை பற்றி பல கவிஞர்கள் கவிதைகள் புனைந்துள்ளனர். காலத்தின் ஆதிக்கத்தால் பிரபஞ்சங்களில் பல அழிவுகள் நேர்ந்துள்ளன. அவற்றை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. நம் அன்றாட வாழ்விலும் கூட பல பொருட்கள் வந்து போகின்றன. ஆனால் அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மாறாக அவற்றினால் நாம் துன்புறவோ அல்லது அவற்றை சகித்துக் கொள்ளவோ வேண்டியுள்ளது. அதுவே காலத்தின் கோலமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப காலம் என்பது யாராலையும் தடுக்க முடியாதது. அகம் காலாஸ்மின்னு பகவான் சொல்றாரு. நான் தான் காலமாக செயல்படுகிறேன் அப்படின்னு. உனக்கு காலம் பதில் சொல்லும் பாரு அப்படின்னு நாம சொல்லுவோம். நம்ம யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் உனக்கு காலம் பதில் சொல்லும் பாரு அப்படின்போம். ஏன்னா இந்த காலம் எப்ப மாறுது அப்படிங்கறது நம்மளால நிர்ணயிக்கவே முடியாது பாருங்க. இப்ப நல்லா இருக்கிறோம், ஒரு திடீர் பணக்காரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையாயிருவான். ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு தொழிலதிபர் நேத்தி கூட நான் படிச்சேன். அவரோட பையனால துரத்தப்பட்டு இன்னைக்கு ஓட்டாண்டி ஆயிட்டார்.
சோ இந்த மாதிரி காலம் ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா போறோம், அங்க இருக்கிற எல்லாம் அழிஞ்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஏழைகள் ஆயிடுவாங்க. ஒரு சுனாமி வந்தாலோ இல்ல ஒரு பூகம்பம் வந்தாலோ ஒரு புயல் வந்தாலோ நம்ம பாக்குறோம் எந்த இடத்துல இந்த ஸ்ரீலங்கால திடீர்னு போர் வந்தது, தமிழ் மக்களுக்கும் அந்த ஸ்ரீலங்கா வாசிகளுக்கும் போர் வந்தது. அப்ப சிங்களர்கள் வந்து தமிழ் மக்களை ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி அவங்க எல்லாம் நாட்டை விட்டு ஓடி வந்தாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர், ரொம்ப பெரிய பணக்காரர், அவர் வந்து எங்க ஊர் பக்கம் ஒரு மண்டபத்துல தங்கி இருந்தாரு. எல்லாருக்கும் அன்னதானம், அப்பெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த அகதிகளுக்கு தானம் கொடுத்தாங்க. அப்ப அவர் வந்து சாப்பாட்டை எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவரு பிறர்கிட்ட வாங்கி சாப்பிடுறது அவ்வளவு கேவலமா நினைக்கிறாரு. அவரோட நிலைமை என்னன்னா, பெரிய பெரிய கார்ல ஆடம்பரமான பங்களால இருந்தவருக்கு ஒரே நாளுல அப்படியே மாத்தி போட்டுருச்சு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல நாம பார்க்கலாம். அப்போ காலம் என்பது அழிக்க முடியாதது. காலம் நம்மளுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கு. அப்ப அந்த காலத்தின் நிகழ்வுகளை சரியாக கணக்கிட்டு நாம அதுக்கு என்ன பண்ணணும், நிரந்தரமான நிலை என்ன, நாம எப்படி இருக்கணும், இந்த காலத்தை நம்பி நான் பின்னாடி 5 ஆண்டுக்கு மேல 5 வருஷத்துல நான் பாரு பெரிய பணக்காரனாக போறேன், அந்த எண்ணத்துல திட்டம் போட்டு வாழக்கூடாது. நம்மள நிரந்தரமான திட்டம் எதுனா, நம்மை இந்த 9 வாயில் கொண்ட குடிலையில் இருந்து எவ்வாறு விடுவித்துக் கொள்வது, அதற்கான திட்டத்தை நாம் தீட்ட வேண்டும். அதுதான் உண்மையான திட்டம், நிரந்தரமான திட்டம். இல்ல நீங்க நாளைக்கு மட்டும் போதும், இன்னும் வருகின்ற 100 நாட்கள் 1000 நாட்களுக்கெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்னு திட்டம் போடுறவங்க தான் நாளைக்கு மட்டும் போடுவாங்க. அது மாதிரிதான் நம்மளோட இந்த பிறப்புக்கு மட்டும் நாம திட்டம் போட்டுட்டு இருந்தோம்னா இனி வரும் கோடிக்கணக்கான பிறப்புகள்ல நாம ஏமாந்துடுவோம். அப்ப நம்மளோட காலம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த உடல்ல இருந்து வேற உடல் எடுக்க போறோம். அதனால அந்த எடுக்காம இருக்கிறதுக்கான என்ன திட்டம் போடணும். நம்மளாம் அற்ப புத்தி கொண்டவங்களா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் விரிவடைந்த புத்தி கொண்டவர்களா. அது யாருக்கு வரும் அப்படின்னா பக்தர்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா இது வந்து சொற்ப ஆயுள், விட்டில் பூச்சி வாழ்க்கை. இந்த விட்டில் பூச்சி வாழ்க்கைக்காக திட்டம் போட்டுக்கிட்டு நாம மிகப்பெரிய வாழ்வுக்குரிய ஆனந்தமான வாழ்வுக்குரிய திட்டத்தை தீட்டாம விட்டோம்னா அவ்வளவுதான், அதோ கதி நம்மளோடது. அடுத்தது பதம் 21. பித்ரு பிராத்ரு சுக்ருத் புத்ரா ஹதா தே விகதம் வயம் ஆத்மா ச ஜரயா கிருஸ்த பரகேகம் உபாசசே. கரெக்ட்னா? கரெக்ட். சுந்தரி மாதாஜி படிக்கிறாங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாஷ்லர் பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. உங்களுடைய தந்தை, சகோதரர், நண்பர்கள் மற்றும் மகன்கள் ஆகிய அனைவரும் இறந்து விட்டனர். நீங்களும் வாழ்வில் பெரும் பகுதியை கழித்து விட்டீர்கள். உங்களுடைய உடலும் முதுமையும் அடைந்து விட்டது. மேலும் வேறொருவரின் வீட்டுக்கு நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். பொருளுரை. திருதராஷ்டிரர் இரக்கமற்ற காலத்தின் கோலத்தினால் ஏற்பட்டுள்ள அவரது ஆபத்தான நிலையை பற்றி ஞாபகம் ஊட்டுகின்றார். மேலும் அவரது கடந்த கால அனுபவத்தை கொண்டு இனி தான் கதி என்ன என்பதை கண்டறியும் அளவிற்கு அவர் அதிக புத்தியுள்ளவராக இருக்க வேண்டும். இவரது தந்தையான விசித்திர வீரியன் இருவரும் இவரது இளைய சகோதரர்களும் பிறக்கும் முன்பே இறந்து விட்டனர். பீஷ்மதேவரின் அன்பாலும் அக்கறையாலும் தான் இவர்கள் நன்கு வளர்க்கப்பட்டனர். பிறகு இவரது சகோதரரான பாண்டுவும் இறந்து போனார். பிறகு குருட்சேத்திர போர்க்களத்தில் அவரது 100 மகன்களும் பேரன்களும் மரணமடைந்தனர். அவரது நலனில் அக்கறை கொண்டிருந்த பீஷ்மதேவர், துரோணாச்சாரியா, கர்ணர் மற்றும் பல அரசர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரும் கூட மரணமடைந்தனர். எனவே அவர் எல்லா ஆட்களையும் செல்வங்களையும் இழந்தவர் ஆனார். ஆனால் இப்பொழுதுமே அவரால் பல்வேறு தொல்லைகள் உட்படுத்தப்பட்ட யுதிஷ்ட மகாராஜாவின் தயவில் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். இத்தனை துரதிர்ஷ்டங்களில் ஏற்பட்ட பின்பும் வாழ்வை தொடர்ந்து நடத்தலாம் என்று அவர்கள் எண்ணினர். ஒவ்வொருவரும் அவருடைய செயல்களிலும் பகவான் கருணையினால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை விதுரர் திருதராஷ்டிரருக்கு சுட்டிக்காட்ட விரும்பினார். ஒருவர் தன் கடமையை விசுவாசத்துடன் நிறைவேற்றி அதன் பலன்களுக்காக பரம அதிகாரியை நம்பி இருக்க வேண்டும். பரம புருஷரால் பாதுகாக்கப்படாத ஒருவன் நண்பனையோ, குழந்தையோ, தந்தையோ, சகோதரையோ, நாடையோ அல்லது வேறொருவரையோ
காப்பாற்ற முடியாது. எனவே ஒருவர் பகவானின் பாதுகாப்பை தேடிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அத்தகைய பாதுகாப்பை தேடிக் கொள்வதற்காக மனித வாழ்வு உள்ளது. அவரது ஆபத்தான நிலையை பற்றி பின்வரும் வார்த்தைகளால் அவர் இன்னும் அதிகமாக எச்சரிக்கப்படுகின்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப திருதராஷ்டிரருக்கும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து பரமபுருஷரால் பாதுகாக்கப்படும் ஒருவரை மட்டுமே பாதுகாப்பாக தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு தூய பக்தனை மட்டுமே பாதுகாப்பாக தேடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ பேர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு மகன் தயவுல இருக்கேன், நான் மகனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும், மகள் தயவுல இருக்கேன், நான் வந்து என் கணவன் தயவுல இருக்கேன், கடைசியில டாக்டர் தயவுல இருக்கேன், டாக்டர் என்னை காப்பாத்திடுவாரு, அரசியல்வாதி காப்பாத்துவாரு, என்னோட செல்வாக்கு காப்பாத்தும், புகழ் காப்பாத்தும் அப்படின்னு பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு தூய பக்தரோட பாதார விந்தங்களை சரணடைய வேண்டும். இப்ப சில ஜெயபத்தாக்க சுவாமி குரு மகராஜ் இருக்காரு. அவரோட பாதத்துல நாம எப்பவும் யாரெல்லாம் தீட்சை எடுத்திருக்கோமோ அவரோட பாதத்துல நம்பிக்கை வைக்கணுமோ தவிர நாம இந்த சிற்றின்பங்களை நாடி அரசியல்வாதியோ இல்ல டாக்டரோ நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம். டாக்டருங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க இவரை முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனி நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். கடைசியில அவங்களே அவங்க டாக்டர் தான் பகவானத்தான் சொல்றாங்க டாக்டர்களே. ஏன்னா டாக்டருங்கிறவர் ஓரளவுக்கு தான் அவங்க வந்து வெளி உடம்பதான் ரிப்பேர் பண்றாங்க. அந்த ரிப்பேர்லயும் பாத்தீங்கன்னா அவங்களால கேரண்டி கொடுக்க முடியல. நாம பணத்தை கொட்டி அவங்க கிட்ட ஆறுதல் தேட விரும்புறோம். நிறைய டாக்டருங்க பாத்தீங்கன்னா செத்த பணத்தை உள்ள வச்சுட்டே பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல சொல்றோம், இன்னும் ஒரு நாள் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஐசி யூனிட்ல வச்சு பணத்தை வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் பணக்காரர் ஒருத்தர் சொன்னாராம், நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு நான் என்னோட உடம்ப விடலான்ட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு. சரின்னு டாக்டர் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாரு. அட்மிட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு. ஒரு 2 நாள் அவரால் முடிஞ்சது, அதுக்கு மேல முடியல. ஆனாலும் அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லல. அவன் மகன்கிட்ட இன்னும் 2 நாள் சரியாயிருவாரு, இன்னும் 2 நாள் சரியாயிருவாரு, இவ்வளவு பணம் கட்டுங்க அவ்வளவு பணம் கட்டுங்கன்னு பணத்தை வாங்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு அவங்க போய் பார்க்கும்போது அவர் உடம்புல உயிர் கிடையாது. இப்படித்தான் நாம பெரும்பாலும் முட்டாள்களா இருக்கிறோம். அந்த உயிர் வந்து என்னைக்கு பிரியணும்னு நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ, அதாவது யமராஜர் ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டார். நீ கொஞ்சம் நில்லுப்பா, நான் இந்த அவசரமான வேலை முடிச்சுட்டு வரேனாலாம் அவங்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஏன்னா அவர் எந்த நிலையில இருந்தாலும், நீங்க பாத்ரூம்ல இருந்தாலும் சரி இல்ல பதவியில இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் டக்குன்னு உயிர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். யமராஜனை யாராலும் தடுக்க முடியாது. இப்ப இது வந்து விதுரர் வந்து திருதராஷ்டிரருக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்து அவங்களோட தயவுல நீ இருந்துட்டு இருக்காத, அதெல்லாம் ராஜாங்கிற பதவி எல்லாம் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 22 நாளைக்கு படிக்கலாங்க. யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.